கேப்டன் பொறுப்பேற்ற சத்யா சில தைரியமான முடிவுகளை அதிரடியாக எடுக்கிறாரு. கமான் சத்யா கமான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பெண்கள் டீம்ல ஆட்கள் அதிகமாயிட்டதுனால சமைக்கிறதுக்கு எங்களுக்கு 3 பேரை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டாங்க பெண்கள் டீம். ஆனால் அதெல்லாம் முடியாது, 2 பேர் தான் அலவுடு. ஆண்கள் டீம்லையும் 2 பேர் தான், பெண்கள் டீம்லையும் 2 பேர் தான் அப்படின்னு சொல்லி அதிரடியாக சொல்லிட்டாரு சத்யா. பெண்கள் டீம்லேருந்து ஆண்கள் டீமுக்கு ஜாக்லினையும், ஆண்கள் டீம்லேருந்து ராணவையும் பெண்கள் டீமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஜாக்லினை எப்படியாவது ஆண்கள் டீமுக்கு அனுப்பி வச்சிடணும், அப்போதான் நமக்கு இங்கே ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜாக்லினை அங்கே தள்ளுறதுல ரொம்ப முனைப்பாக இருக்காங்க சுனிதா. பெண்களோட குக்கிங் டீமில் சௌந்தர்யா, ரியா, வர்ஷினி இவங்க 3 பேரையும் சொல்கிறாங்க ஆண்கள் டீம். இதில் இந்த 3 பேருக்குமே சமைக்க தெரியாதான். பெண்கள் டீம் என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து என்ன தான் டிஸ்கஸ் பண்ணாலும் இங்கே நான் சமைக்கிறது தாண்டா சமையல் அப்படிங்கிறாங்க ஜெஃப்ரி கிட்ட சௌந்தர்யா. இந்த வாரம் பெண்கள் சாப்பிட்ட மாதிரி தான். ஆண்கள் டீமில் வாட்டர் இன்சார்ஜ் சிவகுமாரும், ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் தீபக் அண்ட் முத்துக்குமாரனையும் சொல்லிட்டு கிச்சன் இன்சார்ஜா ஜெஃப்ரியை போட்டிருக்காங்க. ஜெஃப்ரியும் இதுக்கு முன்னே இருந்த மாதிரிலாம் இருக்காது, நான் வந்து டாஸ்க் எல்லாமே பயங்கர டஃப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ராணவும் ஜாக்லினும் வீட்டை ஸ்வாப் பண்ணிக்கும் போது ஒவ்வொருத்தரும் அடுத்த வீட்டுக்கு போயிட்டா இந்த வீட்டில் இருக்கிற எந்த பொருளையும் யூஸ் பண்ணக்கூடாது, பாத்ரூம் கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக சொல்றாரு பிக் பாஸ். இந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு கொடுத்தது ஜெஃப்ரி தான் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரிக்கு ஒரு பாராட்டையும் கொடுக்குறாரு பிக் பாஸ். இந்த வாரம் ஃபன் எலிமெண்ட்டுக்கும் பரபரப்புக்கும் பஞ்சம் இருக்காதுன்னு தான் தோணுது. என்ன பண்ண போறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம்.